ஹாய் ஆல், வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 4. ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டு 3 பார்ட் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் எடுக்குவாங்க. ஏன்னா ஒவ்வொரு லெவலாக அப்கிரேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் சம் என்னென்னு பார்ப்போம். த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப், ஆக்சுவலாக இந்த கொஷின் எப்படின்னா இப்படி வரணும். ரூட் ஆஃப் 609 ப்ளஸ் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 60 ப்ளஸ் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் ரூட் ஆஃப் 81. ஓகேவா? இது ஆக்சுவலாக பிரிண்டிங்கில் இப்படி தான் வருது பிடிஎஃபில். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் மெத்தட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போகிறது, ஆக்சுவலாக கண்டென்ட் என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட் இதோட ஷார்ட்கட்டை பார்ப்போம். அது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு எப்படின்றத பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும், பேஸ் அதாவது ஃபஸ்ட்டு ரூட் குள்ளே இருக்குல்ல 81. வெயிட், நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, 81 சால்வ் பண்ணணும். தென் இந்த 81 வந்து 7ஓட ஆட் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். தென் 60, தென் 248, தென் 609. இப்படி தான், இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ அந்த ஸ்டெப் என்னென்னு பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ரூட் ஆஃப் 609 ப்ளஸ் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 60 ப்ளஸ் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் ரூட் ஆஃப் 81 வந்து 9. இதுக்கெலாம் கண்டிப்பாக ஸ்கொயர் டேபிள், க்யூப் டேபிள் படிச்சிருக்கணும். அப் டு 20 ஆச்சு ஸ்கொயர், அப் டு 10 ஆச்சு க்யூப். அதுக்கு மேலே படிக்கிறது உங்களோட ப்ளஸ். ஓகேவா? ஏன்னா அப்போ வந்து 81 பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன நம்பர் 9 ஞாபகம் வரணும், அந்த மாதிரி. ஸோ அது வந்து கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 16 வரும். கரெக்டாக? ரூட் ஆஃப் 16 என்ன 4, அதை தான் இங்கே பண்ண போகிறோம். 609 ப்ளஸ் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 60 ப்ளஸ் ரூட் ஆஃப் 16. ரூட் ஆஃப் 16 என்னென்னு நம்ம டேரெக்டாக போட்டுப்போம். ரொம்ப நிறைய ஸ்டெப் போகிற மாதிரி இருக்குது. ரூட் ஆஃப் 16 வந்து 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து 64. ஸோ 609 ப்ளஸ் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 64. ரூட் ஆஃப் 64 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 609 ப்ளஸ் ரூட் ஆஃப் இது என்ன வரும், இது சால்வ் பண்ணால் 256. ஸோ ரூட் ஆஃப் 256 வந்து 16 எனக்கு தெரியும். நான் அதை இங்கே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5, ரிமைண்டர் 1, 2, 625. ஸோ ரூட் ஆஃப் 625 என்னன்னு எனக்கு தெரியணும். 25, 25, 625. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதா என்ன பண்ணேன்னு? இது வந்து ப்ராப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சம்மை இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணி ஆகணும். இதுவே இதோட ஷார்ட்கட் என்னென்னா, இங்கே ஃபஸ்ட்டு இருக்குல்ல ரூட் ஆஃப் 609. 609க்கு அப்புறம் என்ன நம்பர் ஸ்கொயர் ரூட்டாக, இங்கே வந்து ஸ்கொயர் வந்திருக்கா? ஸோ எந்த நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட்டாக வரும்னா 625 தான். ஏன்னா 25, 25, 625. இதுவே 24ஓட ஸ்கொயர் ரூட் என்னென்னா 576. ஓகேவா? ஸோ இப்போ 609 கூட ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கிறதுனால ஏதோ ஒரு நம்பர் வந்து ஆட் ஆக தான் போகுது. ஓகேவா? அது ஆப்வியஸாக சம்திங் ஆட் ஆகி என்ன நம்பர், அதாவது 609க்கு அப்புறம் என்ன ஸ்கொயர் ரூட் நம்பர் வருமோ அதுதான் இந்த கொஷினோட ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுக்கு மேலே அப்படின்ட்டு போகாது, இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த சம்மை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம். இப்படியும் அப்ரோச் பண்ணலாம், இப்படியும் அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு simplify cube root of 729 minus cube root of 27 plus square root of 16 divided by cube root of 512 plus cube root of 343 minus 4 root of 256. ஓகேவா? இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 729 ஏன்னா 9, 9ஓட க்யூப் தான் 729. 27ஓட க்யூப் வந்து, அதாவது 3ஓட க்யூப் 27, 4ஓட ஸ்கொயர் 16, தென் 512க்கு வந்து 8, 8 க்யூப் 512, 7 க்யூப் 343, 256 16 ஸ்கொயர்னு எனக்கு தெரியும். 16 வந்து 4ஓட ஸ்கொயர்னு எனக்கு தெரியும். அப்போ 4 ஸ்கொயருக்கு ஸ்கொயர், அப்போ 4 பா 4. ஓகேவா? இப்போ இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு புரியுதா? ஃபஸ்ட்டு எனக்கு பேசிக் கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட் டேபிள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்ஸை அப்ரோச் பண்ண முடியும். இல்லைனா டைம் எடுக்கும். பண்ணலாம், எல்சிஎம் அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அது வந்து டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 9 மைனஸ் 729க்கு க்யூப் கேன்சல் ஆகிடும். ஸோ 9. அதே மாதிரி -3 ப்ளஸ் 4 ஹோல் டிவைட் பை 8 ப்ளஸ் 7 மைனஸ் 4. இந்த 4க்கு கேன்சல் ஆகும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து 10
இதை சால்வ் பண்ணால் 10, 7 + 8 15, 15 - 4 11. ஸோ 10/11 இஸ் த ஆன்சர். புரியுதா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இந்த சம்ஸ்லாம் வந்தால் மிஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, இது ஒரு நல்ல சம். 3-25 here, which of the following number is suitable in dash so that the number will be a perfect square? 3-25 என்ற எண்ணில் டேஷ் குறிப்பிட்ட இடத்தில் எந்த எண் போடப்பட்டால் அது முழு வர்க்கம் ஆகும். ஓகேவா? அப்போது இதுக்கு பேசிக் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஸ்கொயர் ரூட் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ 3025 இந்த ஸ்கொயர்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறது எப்படின்ட்டு நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அது ஒரு ட்ரிக் இருக்குது, நான் அது சொல்லித்தரேன். ஸோ 3025 இப்போ இந்த சம்க்கு தேவையானது மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். 3025 வரப்போ இது கண்டிப்பாக ஏதோ ஒரு 5ல் எண்டிங் ஆகிற நம்பரோட ஸ்கொயர் ரூட்டு தானே தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போது இது வந்து 3025 வருதா? அப்போது எனக்கு எப்படி 5 5s 5ஓட ஸ்கொயர் வந்து 25, 50 50s 25 கூட இன்னொரு 0. அப்போ 2500க்கு மேலே இருக்குது. அப்போது 50 ஸ்கொயர், அதாவது 50 ஸ்கொயருக்கு மேலே உள்ள இதுவே இன்னொன்று பாருங்கள், 6 6 36 கரெக்டாக? இன்னொரு 0 ஆட் பண்ணுங்கள், 3600 வருதா? 3 இங்கே நமக்கு என்ன நம்பர்னு தெரியாது. ஓகே, 3 இங்கே என்ன நமக்கு நம்பர் தெரியாது, டேஷ் போட்டுக்கோங்க. ஸோ 3-25 அப்போது இந்த 50க்கும் 60க்கும் நடுவில் ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் தான் இங்கே இருக்குது, இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போது 55 சொல்லலாமா? ஏன்னா 5ல் எண்டிங் ஆகிருக்கு. 55ஓட ஸ்கொயரை தவிர வேறு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ 55 ஸ்கொயரோட நம்பர் என்னன்னு பார்த்தா 3025. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா? என்ன இந்த சம்மில் இன்னொன்று என்னன்னு பார்த்தா, இப்போ இங்கே ஒரே ஒரு பாசிபிலிட்டி, அதாவது 55 மட்டும்தான் நமக்கு வந்து நம்பர் ஆன்சராக வர வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சதால் நம்ம அதோட ஸ்கொயர் ரூட்டை எடுத்து எழுதிட்டோம். இதுவே வேறு ஒரு நிறைய டிஸ்டன்ஸ், அதாவது இப்போ இங்கே வந்து 17th ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்றப்போ நமக்கு பாசிபிலிட்டி 55 வரலாம், தென் 65 வரலாம். 55 or 65ன்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறப்போ அப்போ நமக்கு கண்டிப்பாக ஸ்கொயர் அதோட, அதாவது 55 ஸ்கொயர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், 65 ஸ்கொயர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த நேரத்தில் ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நான் ஷார்ட்ஸில் போடுறேன். இங்கே என்னால் அதை டீட்டெயிலாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் நம்பர்ஸை வந்து எப்படி மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, if 2 power x equal to cube of 32, then find the value of x. 2 power x equal to cube of root 32 எனில் x இன் மதிப்பு காண்க. இந்த கொஷின் ரொம்ப சிம்பிள். 2 power x, 2 power இந்த x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஈக்குவல் டு 32வை இங்கே 3 கியூப் இருக்குது. ஓகேவா? 2 × 2 × 2 × 2 × 2 நான் எழுதலாமா? 2 2s are 4, இது ஒரு 4 4 4, இது 4 4s are 16, 16 × 2 32. ஓகேவா? அப்போது 16 16 × 2 32. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 power x equal to 3 root of 2 power 5 இப்படி எழுதலாமா? ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போது 2 power root 2, அதாவது இங்கே ஸ்கொயர் இருக்குன்ட்டு அர்த்தம். இதை எப்படி எழுதலாம்னா 2 power 1/2ன்னு எழுதலாம். கரெக்டாக? ஏன்னா 2 × 2னா எப்படி எழுதுவேன்? அதாவது வெயிட், 2 × 2 ஸ்கொயர் அப்படின்னா 2ன்னு எழுதுவேன். இதில் 1 தான் இருக்குது. அப்போது இங்கே 2 power 1ன்னு அர்த்தம். இப்போ இங்கே 1 தான் இருக்குது அப்படின்றப்போ இதில் 1ல் half. புரியுதா எப்படி நான் சொல்கிறேன்ட்டு? இந்த கண்டென்ட் புரியுதா? இப்போது இதை நான் எப்படி எழுதலாம்? 2 power 3ன்னு இருக்கா, அதாவது 3 root of 2 power 5. இதை எப்படி எழுதலாம்னா 2 power 5 போட்டுக்கோங்க. 5 இருக்குது. ஓகேவா? அது வந்து அங்கே தான் இருக்கும். 3 × 1/3ன்னு எழுதலாமா? அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 power 5/3ன்னு எழுதலாமா? என்னது? 2 power x. ஸோ x equal to 5/3. ஆன்சர் கிடச்சிருச்சா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரியுதா எப்படி சொல்கிறேன்ட்டு? அதாவது ரூட் ஆஃப் 2வை 2 1/2ன்னு நான் எழுதலாம். அதே மாதிரி ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 2 × 2வை 2 power 1ன்னு எழுதலாம். அப்படின்றப்போ கியூப் ரூட் ஆஃப் 2வை 2 power 1/3ன்னு எழுதலாம். ஏற்கனவே 5 வந்து பாரில் இருக்கிறதால 5/3ன்னு எழுதலாம். ஓகேவா? 5 வந்து நியூமரேட்டரில் தான் இருக்கணும், ஏன்னா அது வந்து மேலே. டினாமினேட்டரில் இங்கே கியூபா ஸ்கொயரான்றதை பார்த்து அதுதான் வந்து கீழே டினாமினேட்டரில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் போகலாம். The clock is set at 7 AM. If the clock slows down by 2 minutes, every hour, find the time shown by the clock at 6 PM. புரியுதா என்ன சொல்கிறாங்கன்ட்டு?
7 அதாவது கிளாக் வந்து 7 o'clock செட் பண்ணிட்டாங்கப்பா மார்னிங் ஏஎம். இஃப் த கிளாக் ஸ்லோஸ் டவுன் 2 minutes ஃபார் எவ்ரி ஹார், ஒரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் வந்து ஸ்லோ ஆகுது. இப்போ 8 மணி ஆக வேண்டிய இடத்துல நமக்கு என்ன ஆகிருக்கு, நம்ம கிளாக் என்ன பண்ணியிருக்கு 7.58 7:58 தான் காமிக்குது. அதுவே 6 மணி சாயந்தரம் 6 மணிக்கு அந்த கிளாக் என்ன டைமை வந்து காமிச்சிருக்கோம் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஒரு ஹாருக்கும் இப்போ 7 AM - 6 PM வரைக்கும் எத்தனை மணி நேரம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஒரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் வந்து நமக்கு மைனஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது 7 AM to 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 11 ஹார்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 11 ஹார்ஸில் 2 minutes into 11 hour 22 minutes நமக்கு வந்து மைனஸ் ஆகுது. கரெக்டாக என்ன சொல்ல வரேன்னு, அதாவது 7 AM 6 PM வரைக்கும் என்கிட்ட 11 ஹார்ஸ் இருக்குது. 11 ஹார்ஸில் ஒரு ஹாருக்கும் 2 நிமிஷம். அப்போது 11 into 2 22 minutes வந்து நமக்கு கம்மியாக ஸ்லோவாக காமிக்கும் இந்த வால் கிளாக். அப்போது 6 PM 22 minutes மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 5 o'clock 5:38 minutesன்னு காமிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ நம்ம வால் கிளாக்கை வந்து 6 மணிக்கு 5:38 தான் காமிச்சிருக்கோம். எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன்னு புரியுதா? இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷன் தான். ஓகேவா? பார்த்த உடனே நமக்கு வந்து தெரியணும் 11 ஹார்ஸ் கடந்திருக்கும். ஆனால் 2 நிமிஷம் வந்து என் கிளாக் வந்து ஸ்லோவாக ஓடினதால 11 ஹார்ஸ்க்கும் 2 நிமிஷம், ஒரு ஹாருக்கும் 2 நிமிஷம், அப்போ 22 minutes வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். அப்போ என் கிளாக் வந்து என்ன காமிச்சிருக்கும்? 6 மணிக்கு 5 o'clock 38 minutes தான் காமிச்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் 39852 divided by root of question mark equal to 81 into 12. இது ரொம்ப சிம்பிள். 39852 divided by root of x ன்னு வச்சுக்கோங்க equal to 81 into 12. சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நான் 6 2s are 2லே போகிறேன். 1 2 is 2, 9 2s are 18, 9 2s are 18, 2 2s are 4, 6 2s are 12. தென் 6 இயர்லேயே மல்டிபிள் பண்ண முடியுதான் பார்ப்போம். 3 6 are 18, 3 6 are 18, 2 6 are 12, 1. 81 நான் 9னால கேன்சல் பண்ணுறேன். 3 9s are 27, 6 9s are 54, 7 9s are 63 வந்துடுது. ஸோ 9 9s are 81. திருப்பியும் 9னால கேன்சல் பண்ணுறேன். 4 9s are 36, 1 9 is 9. ஸோ இங்கே என்ன வரும்? 1 by root of x, 1 இல்லை 41 by root of x equal to 1. அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் root of x equal to 41. ரூட் வந்து ஈக்குவல் டு தாண்டி போச்சுன்னா 41 ஸ்கொயர். ஸோ 41 ஸ்கொயர் என்னன்னு எனக்கு தெரியணும். இப்போ நான் ஆப்ஷனில் பார்க்குறேன். 41 ஸ்கொயரை வந்து நம்ம மைண்டில் வச்சுருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. 40 ஸ்கொயர் என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா என்னால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். 4 ஸ்கொயர் என்னன்னா 16. அப்போ 40 ஸ்கொயர் 1600. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கணும். அண்ட் 41ஓட எண்டிங் நம்பர் 1. அப்போது 41 into 41 வரப்போ 1 1s are 1 நான் லாஸ்ட் நம்பர் 1 தான் எனக்கு முடியணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர்னு கண்ண முடிட்டு நான் போடலாம். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? 1681. புரியுதா எப்படி பண்ணியிருக்கேன்னு? கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்கொயர் ரூட் எது பாசிபிலிட்டின்னு பார்க்குறேன். இதுவே எனக்கு வந்து இங்கே 1671 அப்படின்றது ஒரு ஆப்ஷனாக இருந்தால் தென் நான் வந்து 41 ஸ்கொயர் என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் என்னால் ஆன்சர் போட முடியும். புரியுதா? ஆப்ஷனை வச்சு நம்மளோட டைம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சம் ரூட் ஆஃப் 784 ப்ளஸ் கொஷின் மார்க் ஈக்குவல் டு 78% ஆஃப் 500. 784ஓட ரூட் என்னன்னு எனக்கு இங்கே தெரியணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்குவோம். 784 ப்ளஸ் கொஷின் மார்க் டு 78/100% இல்லையா இன்ட்டு 500. இப்போது 784ஓட ரூட் 28ன்றது எனக்கு தெரியணும். ஏன்னா எனக்கு ஸ்கொயர் டேபிள் 30 வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ 28 ப்ளஸ் கொஷின் மார்க் இந்த ரெண்டு கேன்சல் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னா மேலே கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 5 2s are 10ன்னு மேலே வந்துடும். 2 இதில் கேன்சல் பண்ணால் 39. புரியுதா? நான் என்ன இந்த 10 இங்கே போட்டுருக்கேன். என்ன பண்ணேன்னு புரியுதா? சிம்பிள். லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுன்றது ரொம்ப ப்ரீஃபாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ டூ செக். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஷின் மார்க் ஈக்குவல் டு 390ல் 28 போச்சுன்னா 2 6 3. ஸோ கொஷின் மார்க் ஈக்குவல் டு 362. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புரியுதா என்ன பண்ணேன்னு? சிம்பிள். எனக்கு ஸ்கொயர் ரூட் டேபிள் தெரிஞ்சதால் என்னால் ஒரு லெஸ் தேன் 1 minute or 2 minute முடிக்க முடிஞ்சது. ஸோ ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் டேபிளை முடிஞ்ச அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம்
simplify root of 48 minus 3 root of 72 minus root of 27 plus 5 root of 18. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா கொடுத்துருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். 48க்கு root of 48 root of 4 into 1 2 இன்னும் கூட நான் பிரித்து எழுதிக்கலாம் 3 into 4 plus ஓகேவா 4 4 16 16 into 3 48 minus ப்ளஸ் வராது minus 3 72 were 8 into 9 or 4 into 2 into 9 ஓகேவா நெக்ஸ்ட் minus root of 27 3 into 9 plus 5 root of 9 into 2 இப்படி எழுதி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து 4 ரெண்டு 4 இருக்குது ரூட் ஸ்கொயர் ரூட்ன்றதுனால 4 காமனாக வெளியே எடுத்துகிட்டு ரூட் ஆஃப் 3ன்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இதுக்கு 3 இதுக்கு 2 ஸோ 3 2s are 6. இங்கே ஏற்கனவே -3 இன்ட்டு இந்த 6 ரூட் ஆஃப் 2 கரெக்டாக மைனஸ் இந்த 9 வெளில கொண்டு வந்தால் 3 root 3 ப்ளஸ் ஆல்ரெடி 5 இருக்குது 9 வெளில கொண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஸோ 3 root 2 புரிஞ்சுதா இப்படி எழுதியிருக்கேன்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ வந்து இங்கே root 3 இருக்குது இங்கேயும் root 3 இருக்குது 4 root 3ல் 3 root 3 போச்சுன்னா 1 root 3 1 root 3ன்னு எழுத தேவையில்ல root 3ன்னு எழுதினா போதும். ஸோ இது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது இங்கே என்ன இருக்குது மைனஸ் 3 6 are 18 root 2 மைனஸ் 15 into 3 40 15 இல்லை சாரி ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ 5 3s are 15 root 2 ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் root 3 minus 18 plus 15 minus 3 root 2 ஓகேவா ஸோ ஆன்சர் இஸ் root 3 minus 3 root 2 ஆப்ஷனில் என்ன இருக்குது டி நன்னு இருக்கா ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரியுதா என்ன பண்ணேன்னு கொடுத்துருக்கிற எல்லா நம்பர்ஸ் எல்லா வேல்யூஸையும் என்னால் எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ண முடியுதோ அவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டெப்லையும் ரொம்ப அதாவது எனக்கு தேவை பேஸ் root 3 root 2ன்ற பேஸை வந்து நான் அதில் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். என்னால் எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு கடைசியாக root 3 minus 3 root 2ன்னு ஆன்சர் முடிச்சிட்டேன். ஓகேவா நெக்ஸ்ட் சம் போலாமா சிம்பிளிஃபை root of 48 இது லாஸ்ட் சம்மர் தான் minus 3 root of 108 plus 2 root of 27 plus 192 root of 192. ஸோ லாஸ்ட் சம் மாதிரியே 48 4 into 4 4 16 16 into 3 தான் 48 plus sorry minus 3 108 54 இல்லை 2 into 27 அப்படின்ற எழுதலாமா 27 into 4 108 ஓகேவா ப்ளஸ் 2 root of 9 into 3 plus 192 6 into 32 or 16 into 2 or 4 into 3 into 16 எழுதலாமா புரியுதா நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ரெண்டு 4க்கு ஒரு 4 வெளில கொண்டு வரேன் root 3 மைனஸ் 3 ஆல்ரெடி இருக்குது இது வந்து 9 into 3ன்னு நான் எழுதிக்கலாம். ஸோ 9க்கு நான் 3 வெளில கொண்டு வரலாம் into 3 இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 கொண்டு வரலாம் into root 3 root of 3 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 9க்கு பதிலாக 2 into 3 root 3 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 16க்கு பதிலாக 4ன்னு வெளில கொண்டு வரலாம் 4க்கு பதிலாக 2ன்னு வெளில கொண்டு வரலாம் root 3. ஸோ root 3 நான் பேஸ் ஆக்கிட்டேன்னா இப்போ அடுத்து சால்வ் பண்ணோம் இந்த ஸ்டெப்பை ஈக்குவல் டு 4 root 3 அப்படி வச்சுக்கோங்க மைனஸ் 3 3s are 9 9 2s are 18 root 3 ப்ளஸ் இது என்னது 2 into 3 root 3 கரெக்டா அப்போது 2 3s are 6 root 3 ப்ளஸ் 4 2s are 8 root 3. ஸோ
4, 6, 10, 10 plus 8, 18√3. இங்கே என்ன இருக்குது? minus 18√3. So the answer is option B, 0. புரியுதா? லாஸ்ட் சம் மாடலே தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன சால்வ் பண்ண முடியுமோ அடுத்த ஸ்டெப்பில் சால்வ் பண்ணி வெளியில் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் addition subtraction தான். So the last sum of this video is solve 14 into 6 to 7 divided by root of 1089 equal to question mark whole power cube plus 141. சால்வ் பண்ணலாமா? 14 அப்படியே வச்சுக்கோங்க, 6 to 7 அப்படியே வச்சுக்கோங்க, whole divided by 1089. இதை பார்த்தா எனக்கு 33 ஸ்கொயர் மாதிரி தெரியுது. ஏன்னா ஐ நோ ஸ்கொயர் டேபிள் அப் டு 40. என்ன ஒன்றா ஏற்றிக்கிட்டே போகிறேன்னு பார்க்குறீங்களா? மேண்டேட்ரியாக 20 வரைக்கும் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 30 வரைக்கும் படிக்கலாம், 40யும் படிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ 33 ஈக்குவல் டு கொஷின் மார்க் ஹோல் பார் கியூ ப்ளஸ் 141. புரியுதா? நெக்ஸ்ட்டு 33, 1 3 is 3, 2 3s are 6, 0 9, 111. அப்போது 111 is 11, 9 11s are 99. 19 into 14 மல்டிபிள் பண்ணால் 6, 3, 4 is 4, 7, 1 9 is 9, 1, 6, 6, 266, 141 வந்து ஈக்குவல் டு தாண்டி வந்தால் மைனஸ் 141. அதாவது கொஷின் மார்க் ஹோல் பார் கியூப் ஈக்குவல் டு 266 மைனஸ் 141. இதை சால்வ் பண்ணால் 5 2 1. அப்போது இதோட கியூப் 125ன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். 5 cube 125 ஈக்குவல் டு கொஷின் மார்க் ஹோல் பார் கியூப். அப்போ கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ த ஆன்சர் ஆஃப் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் டி 5. ஓகேவா? 125 தான் இருக்கே அப்படின்ட்டு 125 பார்த்தோன்னே அதை வந்து ஆன்சராக மார்க் பண்ணக்கூடாது. கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த சம்மில் இந்த மாதிரியான இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் கண்டிப்பாக. அதை வந்து நிறையா சம் ஒர்க் அவுட் பண்ண சால்வ் ஆகிரும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நிறையா சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு வரேன். அது இல்லை இதை வந்து இப்போதைக்கு பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு டாபிக் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் ஷார்ட்ஸில் நிறைய ட்ரிக்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை. தென் வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி லேர்னிங் வித் லேர்னிங் கார்னர். தேங்க்யூ.